ரூப்பூர் கிராமம் கடந்த சில வருஷங்களா கொளுத்துற வெயில்ல நொந்து போயிருந்தாங்க. மக்கள் நிழல தேடி இங்க அங்கன்னு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஏரியெல்லாம் வறண்டு போச்சு. இந்த கொளுத்துற வெயில்ல வயசான அம்மா ரத்னா தலைவரோட வீட்டுக்கு போனாங்க. தலைவரே, எத்தனை நாளைக்கு தான் நம்ம தூப்பூர் கிராமம் வெயில்ல நொந்துகிட்டு இருக்கிறது? இப்போ சுவாசிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. போன வருஷமும் வெயில் இருந்துச்சுதான் ரத்னாத்த, ஆனா இந்த அளவுக்கு அது சூடாவே இல்லை. ஆனா இந்த தடவை என்னன்னா அந்த சூரியன் நம்மளை எரிக்கிறதுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு. நம்ம கிராமத்து ஜமீன்தாருக்கு அரசாங்கத்துல நிறைய பேரை தெரியும். அவர்கிட்ட சொல்லி நாம ஏன் உதவி கேட்க சொல்லக்கூடாது? நீங்க சொல்றதுனால நான் போறேன். ஆனா உங்களுக்கே தெரியும்ல, அந்த ஜமீன்தார் பேராசை பிடிச்சவரு, ரொம்ப மோசமானவரு. சரி, என்ன பண்றாருன்னு போய் பாப்போம். மறுநாள் காலையில தலைவர் ரொம்ப பாரமான மனசோட ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாரு. ஜமீன்தார் ஐயா, கிராமத்து மக்கள் வெயிலால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு அரசாங்கத்துல நிறைய பேரை தெரியும். நீங்க ஏதாவது உதவி கேட்டீங்கன்னா அரசாங்கம் என்ன உங்க கூரை வீடுகள்ல கூலர் வைக்கணுமா, இல்ல ஏசி வைக்கணுமா? உங்களுக்கு ரேஷன் இலவசமா தராங்கல்ல, அதுவே உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். உங்களை மாதிரி ஆளுங்க கூலர் காத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏழை விவசாயிகளும் அவங்களோட குடும்பமும் இந்த வெயில்ல எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கப்புறம் தலைவர் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்கவே இல்ல. நேரா ரத்னா அம்மாவோட வீட்டுக்கு அவர் போனாரு. ரத்னா அம்மா வீட்ல கயிறு கட்டில்ல உட்கார்ந்து இருந்தாங்க. தூரத்துல இருந்து தலைவரோட நொந்து போன முகத்தை பார்த்து அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களோட முகமே எல்லாத்தையும் சொல்லிடுச்சு தலைவரே. ஜமீன்தார் முடியாதுன்னு சொல்லிட்டாருல்ல. ரத்னா அத்தை, எனக்கு முன்னாடியே தெரியும். நான் உங்களோட மன நிம்மதிக்காக தான் ஒரு தடவை அங்க போய் பார்க்கலாம்னு நினைச்சேன். அப்பதான் ரத்னா அம்மாவோட 20 வயசு பேத்தி வீட்டுக்குள்ள வந்தா. கண்ணுல கண்ணீர், அப்புறம் கொளுத்துற வெயில்ல முகம் செவந்திருந்தது. பாட்டி, நேத்து ராத்திரி எனக்கு சுத்தமா தூக்கம் இல்ல, காத்தும் இல்ல, நிம்மதியும் இல்ல. ரொம்ப வெக்கையா இருந்தது பாட்டி. ரத்னா அம்மாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அம்மாடி, நம்ம ஏழைங்களோட தலையெழுத்துல கொளுத்துற வெயில்னு தான் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது ரத்னா அத்தை. இந்த வெயில் நம்மளோட தூப்பூர் கிராமத்துல மட்டும் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு? கிராமத்தோட எல்லையை விட்டு வெளியே போனாலே வெயில் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் நம்ம கிராமத்து இளைஞர்கள் ராத்திரி நேரத்துல காடுகள்ல தூங்குறதுக்காக போயிடுறாங்க. ரத்னா அம்மாவோட கண்கள் ஏதோ யோசிச்சபடி நிமிர்ந்து பார்த்தது. ஏதோ பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்த மாதிரி. நான் என்னுடைய சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். முன்னெல்லாம் நம்ம கிராமத்துல பசுமை நிறைஞ்சு இருந்ததாம். அப்போ வெயில் ரொம்ப குறைவா இருந்ததாம். அப்புறம் ஒரு நாள் ஒரு சாது வந்தாராம். அவர்கிட்ட ஒரு அற்புதமான மணி இருந்ததாம். அந்த சமயம் ஜமீன்தாரோட முன்னோர்கள் வீரேந்திர பிரசாத் சௌத்ரி அந்த சாதுக்கு தெரியாம அந்த மணிய திருடிட்டாங்களாம். அப்புறம் கிராமத்துல ஏதோ ஒரு மூலையில புதைச்சு வச்சுட்டாராம். மறுநாள் மணி காணாம போனது சாதுக்கு தெரிஞ்சது. அப்புறம் அவரு மொத்த கிராமத்துக்கும் சாபம் அளிச்சாராம். என்ன சாபமா? அந்த மணி திரும்ப கிடைக்கிற வரைக்கும் இந்த கிராமத்தை வெயில் நெருப்ப போல வாட்டி வதைக்குமா. அப்புறம் அந்த மணியை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதாம். பேராசை இல்லாத ஒரு மனுஷனால தான் அந்த மணியை கண்டுபிடிக்க முடியுமா. அப்புறம் அந்த மனுஷன் மத்தவங்க மேல கருணை உள்ளம் கொண்டவனா இருக்கணுமா. தலைவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவர் எதுவும் பேசாம அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. ஆனா ரத்னா அம்மாவோட பேத்தி வசுந்தராவோட மனசுல இந்த விஷயம் ஆழமா உட்காந்துடுச்சு. மறுநாள் காலையில வசுந்தரா பக்கத்து வீட்டு அத்துல் கிட்ட பாட்டி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா. அத்துல், நேத்து பாட்டி சொன்னது கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. ஆனா அத நான் பொய்யா எடுத்துக்கல. வசுந்தரா, உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் இந்த தாத்தா பாட்டி கதைகளை நீ நம்பிட்டு இருக்கியா என்ன? என்னோட பாட்டி என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இது உண்மையா இருந்தா நம்மளால எதுவும் செய்ய முடியாதா? சரி, ஒத்துக்கிறேன். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நம்ம கிராமத்து எல்லையை விட்டு கொஞ்சம் தூரத்துல ஒரு சாது பாபா இருக்காராம். அவர் பெரிய ஞானியாம். நாம ஏன் போய் அவர்கிட்ட உதவி கேட்க கூடாது? உன்னோட இந்த முட்டாள்தனமான விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது. அத்துல் அங்கிருந்து போயிட்டான். அப்புறம் வசுந்தரா எதுவும் பேசாம அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போனா. ராத்திரி கனவுல வசுந்தரா என்ன பார்த்தான்னா, கிராமத்தோட எல்லையில இருக்கிற வறண்டு போன நிலம் நாலாபுறமும் வறண்டு போயிருந்தது. ஆனா அந்த நிலத்துக்கு நடுவுல
ஒரு தனி மரம் மட்டும் நின்னுட்டு இருக்கு. அப்புறம் அந்த மரத்துக்கடியில பல நிறங்கள்ல மென்ற ஒரு மணி இருந்தது. திடீர்னு வசுந்தரா கண்ணு திறந்தா. வேர்வையில நனைஞ்சிருந்தாவ உடனே எழுந்து உட்கார்ந்தா. பாட்டி, பாட்டி, நான் ஒரு விசித்திரமான கனவு கண்டேன். வறண்டு போன நிலம், ஒரு மரம், அப்புறம் அதுக்கு கீழே மின்ற மணி. நேத்து நான் சொன்ன விஷயம் அநேகமா உன் மனசுல பதிஞ்சு போயிருந்திருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி கனவு கண்டிருப்ப கண்ணு. இல்ல பாட்டி, இது கனவு கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அங்க நிஜமா ஏதோ இருக்கு. அன்னைக்கு மதியமே அத்துல பார்க்க வசுந்தரா போனா. அத்துல், நான் நைட்டு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல பார்த்த ஒரு வறண்டு போன நிலத்துல ஒரு மரம் இருந்தது. அப்புறம் அதுக்கு கீழே மணி இருந்தது. நீ கனவுல புதையல் தேடிட்டு இருக்கிய வசுந்தரா? கிண்டல் பண்ணாத அதுல், என் கூட வா. அதுல் வசுந்தராவோட கண்களை அசந்து பார்த்தான். கொஞ்சம் தடுமாறினா, ஆனா அதுக்கப்புறம் அவ கூட போனா. பல மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் அதுலும் வசுந்தராவும் அதே இடத்த பார்த்தாங்க. அங்க நாலாபுரமும் வறண்டு போன இடம் இருந்தது. அப்புறம் ஒரு தனி மரம் நின்னது. இது இது நீ சொன்ன அதே மரம் மாதிரி தெரியுதே. வசுந்தரா எதுவும் பேசாம மண்ணை தோண்ட ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல அவளுடைய அந்த கோடாரி ஏதோ ஒரு பொருள் மேல பட்டுச்சு. அங்க இருந்த மணலை எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வண்ணமயமான மணி தெரிஞ்சது. அந்த மணிய வசுந்தரா தொட்ட உடனே ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த நிலத்துல இருந்து ஒரு இக்லூ வந்தது. இது இது எப்படி ஆச்சு? இவ்ளோ நிறைய, அப்புறம் இந்த இக்லூ எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. அதுல ஒரு இக்லூக்குள்ள போனா, அப்புறம் அதிர்ந்து போய் நின்னா. உள்ள ஒரு சின்ன வீடு இருந்தது. சமைக்கிற இடம், பாத்திரங்கள், தண்ணீர், பாத்ரூம் எல்லாமே இருந்தது. இது ஒரு மாயாஜாலம். இது அற்புதம். நாம உடனே இத பத்தி கிராமத்து மக்கள் கிட்ட சொல்லணும். ஆமா, நேரத்தை கடத்த கூடாது. வசுந்தராவும் அதுலும் கிராமத்துக்கு போனாங்க. தலைவர்கிட்டயும் ரத்னா பாட்டி கிட்டயும் எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. என்ன, நிறைய இக்லூவா? சில்லுன்னு காத்தா? சரி, நம்ம எல்லாரும் அங்க போய் பார்க்கலாம். தலைவர், ரத்னா பாட்டி, சில கிராமத்து ஜனங்க அந்த இடத்துக்கு போனாங்க. பெரிய பிரகாசமான அந்த இக்லூவை பார்த்துட்டு எல்லாரோட கண்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுச்சு. இது ஒரு அற்புதம். ஒவ்வொரு இக்லூவிலையும் ஒரு குடும்பம் நிம்மதியா வாழ முடியுமே. இது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வரம்னு நினைக்கிறேன். நம்ம கிராமத்துல இதே மாதிரி இக்லூ இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்புறம் யாரும் இந்த வெயிலால கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பதான் ஒரு விருத்த சாது அங்க வந்தாரு. அவருடைய முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சது. அப்புறம் கண்கள்ல ஆழமான ரகசியம் தெரிஞ்சது. மகளே வசுந்தரா, உன்னோட நேர்மை உண்மையானது. இப்போ இந்த கிராமத்தை சாபத்திலிருந்து முக்தி அடைய வைக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. மகாராஜா, அப்படின்னா நீங்க தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு சாபத்தை கொடுத்ததா? ஆமா, ஆனா சாபத்தோட சேர்த்து அதுக்கான தீர்வையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த மணி, இதை ஒரு நேர்மையான, அப்பாவியான, உண்மையான மனுஷனால தான் எடுக்க முடியும். நீயும் உன்னோட மொத்த கிராமமும் சேர்ந்து எல்லா திசைகள்லையும் இதை தோண்டி ஆகணும். இந்த மணியோட சரியான இடத்துல நீங்க இதை வைக்கணும். அப்போதான் இந்த தூப்பூர் ஒரு இக்லூ பூரா முழுசா மாறும். கிராமத்து ஜனங்க இப்ப கஷ்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. குழந்தைங்க, வயசானவங்க, இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து மண்ணை தோண்டினாங்க. அப்புறம் எல்லா இடத்துலயும் வசுந்தரா மணியை வச்சுக்கிட்டே போனா. மணி பூமியை தொட தொட அந்த இடத்துல பெரிய பெரிய இக்லூ உருவாக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல மொத்த கிராமமும் வெள்ளை நிறத்துல மின்ற தங்கும் இடமா மாறுச்சு. ஜமீன்தாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாரு. இந்த மணியை என்னோட முன்னோர்கள் தான் தொலைச்சாங்க, அதனால இது என்னோடது. அப்புறம் இது எல்லாமே என்னோடது தான். வசுந்தரா கையில இருந்த அந்த மணிய ஜமீன்தார் பிடுங்கின உடனே அதே சாது அந்த இடத்துல தோன்றினாரு. அது நீதான். உன்னோட முன்னோர்களால தான் இந்த கிராமம் சாபத்துக்கு உள்ளாச்சு. நீயும் உன்னோட முன்னோர்கள் மாதிரி மோசமானவன். நீ செஞ்ச செயல்களுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். திடீர்னு ஜமீன்தார் கத்த ஆரம்பிச்சாரு. அவருடைய உடம்புல இருந்து புகை உருவாக ஆரம்பிச்சது. அவருடைய உடைகள் வேர்வையால நனைஞ்சது. அவர் கையில இருந்த மணி கீழே விழுந்தது. இப்போ உன்னோட வாழ்க்கை முழுக்க உனக்கு சூடாதான் இருக்கும். நீ பனிக்குள்ள இருந்தாலும் சரி, இல்ல தண்ணிக்குள்ள இருந்தாலும் சரி. இதுதான் பொய்க்கான உண்மையான அக்னி. சாது அந்த மணியை எடுத்து வசுந்தரா கைகள்ல ஒப்படைச்சாரு. அப்புறம் சிரிச்சாரு. மகளே, இனிமே இந்த மணி உன்கிட்ட பாதுகாப்பா இருக்கும். இது கிராமத்தை குளிர்ச்சியா வச்சுக்கவும் உனக்கு உதவும். இனிமே இது தூப்பூர் இல்ல மகாராஜா, இனிமே இது இக்லூபூர்.
சாது அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு. இனிமே எந்த குழந்தையும் வெயிலால அழாது. இனிமே எந்த வயசானவங்களும் கொளுத்துற வெயிலால அவஸ்தைப்பட வேண்டாம். இந்த இக்லூ நம்ம விதியின் காவலாளி. இந்த இக்லூ நம்ம விதியையே மாத்திடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிராமம் முழுக்க சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சது. இப்ப இக்லூ போர் ஒரு இடம் மட்டும் இல்ல, ஒரு புது எண்ணம், ஒரு புது நம்பிக்கை, அப்புறம் ஒரு நியாயத்தோட கதையா மாறிடுச்சு.